கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நீட் எக்ஸாம்லையும் சரி, போர்டு எக்ஸாம்லையும் சரி. கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அப்படின்னா எவ்வளோ டைப் இருக்கு? ஃபர்ஸ்ட் நேச்சுரல் மெத்தட், ரெண்டாவது பேரியர் மெத்தட், மூணாவது இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ், நாலாவது இம்ப்ளான்ட்ஸ், அஞ்சாவது பில்ஸ், ஆறாவது சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். இந்த 6 மெத்தட் தான் மொத்தமாவே கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் மெத்தட். நேச்சுரல் மெத்தட்ல 3 டைப் இருக்கு. என்னென்ன டைப் இருக்கு நேச்சுரல் மெத்தட்ல? ஃபர்ஸ்ட் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ். பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ் அப்படின்னா என்ன? பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் காய்டஸ் பண்ணாம இருந்தா நம்ம பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது வித்ட்ரால் மெத்தட். எஜாகுலேஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி பெனிஸ் வஜைனால இருந்து வித்ட்ரா பண்றது தான் வித்ட்ரால் மெத்தட். மூணாவது லாக்டேஷனல் அமோனேரியா. லாக்டேஷனல் அமோனேரியானா பிரெக்னன்சிக்கு அப்புறம் இருக்கிற இன்டென்ஸ் லாக்டேஷன் பீரியட்ல மென்ஸ்ட்ருவேஷன் நடக்காது. அந்த டைம்ல காய்டஸ் பண்ணா பிரெக்னன்சி அவாய்ட் பண்ணலாம். அந்த இடத்துல இது வந்து நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவா ஆக்ட் ஆகுது. அதுதான் லாக்டேஷனல் எமோனேரியா. ஓகே, எமோனேரியானா ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன். ரெண்டாவது பேரியர் மெத்தட். பேரியர் மெத்தட்ல காண்டம், டயஃப்ராம் அண்ட் சர்விக்கல் கேப், இது 3 தான் பேரியர் மெத்தட். அது போக வால்ட் இருக்கு, சர்விக்கல் கேப், சர்விக்கல் வால்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் காண்டம்லயே பாத்தீங்கன்னா மேல் காண்டம் இருக்கு, ஃபீமேல் காண்டம் இருக்கு. பட் மேல் காமன் தான் ரொம்ப காமன். மேல் காண்டம் ரொம்ப காமன், ஏன்னா அஃபோர்டபிள், சீப், ஈஸிலி அவைலபிள். ரைட். அடுத்தது நம்மளோட இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ்ல 3 டைப் இருக்கு. என்னது? நம்பர் 1 நான் மெடிக்கேட்டட் ஐயூடி. நான் மெடிக்கேட்டட் ஐயூடினா இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும். ஓகே, சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். அது யூட்ரஸ்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, வித் ரெஜிஸ்டர்ட் அண்ட் லைசென்ஸ்ட் அண்ட் ட்ரெயின்ட் டாக்டர்ஸ் ஹெல்ப்போட நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுவோம்? நம்ம யூட்ரஸ்ல அட்டாச் பண்ணிடுவோம். இதுக்காக ஃபார் டெம்பரரி பீரியட் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் வேலிடிட்டி பொறுத்து அதை நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிடுவோம். அந்த இம்ப்ளான்டேஷன் என்ன பண்ணும்? பிரெக்னன்சி அவாய்ட் பண்ணும். 3 டைப் இருக்கு அதுல. நம்பர் 1 நான் மெடிக்கேட்டட் ஐயூடி. அப்படியே மெடிசின் எதுவும் ரிலீஸ் பண்ணாது, ஆனா பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ணும். எப்படி? காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ரெண்டாவது காப்பர் ரிலீசிங் ஐயூடி. இது என்ன பண்ணும்? காப்பரை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். அந்த காப்பர் என்ன பண்ணும்? நம்மளோட பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ணும். எப்படி? ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி அண்ட் ஃபர்டிலைசிங் கெபாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்மை ரெடியூஸ் பண்ணும். அடுத்தது ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி, LNG-20 எக்ஸாம்பிள். ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி என்ன பண்ணும்? ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். லைக் ப்ரொஜெஸ்டரோஜன், ஈஸ்ட்ரோஜன், அந்த மாதிரி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தடா ஆக்ட் பண்ணும், பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ணும். சரி, அடுத்தது என்னது? நம்மளோட ஹார்மோனல் மெத்தட். ஹார்மோனல் மெத்தட்னா வேற ஒண்ணு கிடையாது, நம்ம பில்ஸ். பில்ஸ் அப்படின்னா ஓரல் பில்ஸ். சஹேலி அப்படிங்கிற ஒரு ஓரல் பில் இருக்கு. ரொம்ப காமனான ஒரு பில் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஸ்டீராய்டல் ட்ரக் அப்படிங்கிறது சஹேலி. நீட் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க நம்மளோட சஹேலி பத்தி. அதோட டோசேஜ் பத்தியும் கேட்பாங்க. வீக்லி ஒன்ஸ் பில் சஹேலி. அதுக்கப்புறம் பில்ஸ் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு 21 டேஸ்க்கு ரெகுலரா எடுக்கிற மாதிரியும் பில்ஸ் இருக்கு. ரெகுலரா எடுக்கணும், மென்ஸ்ட்ருவேஷன் அப்போ அவாய்ட் பண்ணணும். மறுபடியும் மென்ஸ்ட்ருவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ப்ளீடிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 21 டேஸ்க்கு எடுக்கணும். இதை நீங்க கண்டினியூஸா பண்ணணும், அடுத்த பிரெக்னன்சி நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும். அடுத்தது இம்ப்ளான்ட்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ். இன்ஜெக்டபிள்ஸ் அப்படின்னா அதே மாதிரி தான், அந்த ஹார்மோனை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்றது. இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னா சப்கியூட்டேனியஸ்ல நம்ம ஒரு சின்ன இம்ப்ளான்ட் மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமா ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். அதே ஃபங்க்ஷன் தான் பண்ணும். நார்மலா எந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதோ பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ணும். அதே தான் இது எல்லா ஹார்மோன் ரிலேட்டட் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் பண்ணும். எமர்ஜென்சி பில்ஸ், ஐயூடிய என்சிஆர்டில ஒரு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் மெத்தடா சொல்றாங்க. பட் அது தவிர எமர்ஜென்சி பில்ஸ் அப்படின்னு இருக்கு. அன்வான்டட் 72 வித்தின் 72 ஹவர்ஸ்க்குள்ள காய்டஸ் பண்ணிட்டு அது பிரெக்னன்சி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வித்தின் 72 ஹவர்ஸ்ல அந்த எமர்ஜென்சி பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பிரிவென்ட் த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது தான் எமர்ஜென்சி பில்ஸ். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம கிட்ட இருக்கிறது பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். அதுதான் சர்ஜிக்கல் மெத்தட். வாசெக்டோமி அண்ட் டியூபெக்டோமி. வாசெக்டோமி மேல்ஸ்ல பண்றாங்க, டியூபெக்டோமி ஃபீமேல்ஸ்ல பண்றாங்க. வாசெக்டோமி, வாஸ் அப்படின்னாலே வாஸ் டிஃபரன்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க? 2 வாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டுமே கட் பண்ணி தனித்தனியா வச்சு தைச்சிருவாங்க, தனித்தனியா வச்சு பிரிச்சிருவாங்க. சோ என்ன ஆகும்? ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா அந்த ஸ்பெர்ம் என்ன ஆகாது? சீமனுக்குள்ள மிக்ஸ் ஆகாது, செமினல் பிளாஸ்மாக்குள்ள மிக்ஸ் ஆகாது. அதனால
எஜாகுலேஷன் நடந்தா அதுல செமினல் பிளாஸ்மா வரும், ஆனா ஸ்பெர்ம் வராது. அப்போ அது அந்த வாசக்டோமி பண்ணதுக்கு அப்புறம் காய்டஸே பண்ணாலும் சீமனே ரிலீஸ் ஆனாலும் அதுல ஸ்பெர்ம் இல்லாதனால அது என்ன பண்ணாது, பிரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியாது. இது பெர்மனன்ட் மெத்தட். இர்ரிவர்சிபிள் மெத்தட், ரிவர்ஸ் பண்ண முடியாது. இது எல்லா மெத்தடுமே ரிவர்ஸ் பண்ணலாம், ஆனா சர்ஜிக்கல் மெத்தட் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது டியூபெக்டோமி. டியூபெக்டோமினா ஃபாலோபியன் டியூப். எப்படி வாஸ் டிஃபரன்ஸ் ரெண்டு இருக்கு, அதை ரெண்ட கட் பண்ணி செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி டியூபெக்டோமினா ஃபாலோபியன் டியூப். ரெண்டு ஃபாலோபியன் டியூப் இருக்கு ரெண்டு சைட்லயுமே. அதை ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல கட் பண்ணி அதை தள்ளி வச்சு தைச்சிருவாங்க. எதுக்காக? ஸ்பெர்மே வந்தாலும் ஓவம் பக்கத்துல போக கூடாது, இல்ல ஓவமே வந்தாலும் அந்த இடத்துல ஸ்பெர்ம் போய் ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை பிளாக் பண்றதுக்காக, ஃபர்டிலைசேஷனை பிளாக் பண்றதுக்காக இந்த டியூபெக்டோமி மெத்தட் யூஸ் பண்றாங்க. சரி, வாசக்டோமி டியூபெக்டோமி பண்றதுனால ஏதாச்சும் ஹார்மோன் டிஃபரன்சஸ் வருமா? ஹார்மோன் டிஃபரன்சஸ் எதுவுமே வராது. ஏன்னா எல்லா பிசியலாஜிக்கல் ப்ராசஸ் அத்தனையுமே நடக்கும். ஜஸ்ட் நம்ம மீட் பண்றதை தடுத்துடுறோம். ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்கன்னா இடையில ஒரு செவரு கட்டிடுறோம், அவங்கள மீட் பண்ண விடாம நம்ம தடுத்துறோம். இதனால என்ன ஆகும், பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ணிடலாம். சோ இது எல்லாமே என்னது, கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். இதுல சர்ஜிக்கல் மெத்தட் மட்டும்தான் இர்ரிவர்சிபிள் மெத்தட். இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஒரு வேலிடிட்டி இருக்கு, நம்மளுக்கு வேண்டாம் பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா அதை ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இது ரிவர்சிபிள். ரொம்ப முக்கியமான டாபிக். இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்னதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும், இந்த டாபிக் இருந்து எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. வணக்கம்.